ஹாய் ஹலோ மீண்டுமாக கூட இன்னொரு வீடியோ மூலயமா உங்களை சந்திப்பதில் சந்தோஷம். இன்றைய நாளில் நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிற விஷயம் என்னென்னா இன்ஸ்டன்ட்ங்கிறத பற்றி. இன்ஸ்டன்ட்னா என்ன? உடனடி. இப்போது நம்ம போகிற இந்த காலகட்டத்தில் எல்லாமே உடனடியாக தான் நடந்து கொண்டிருக்கு. நம்ம ஆர்டர் போட்டால் ஃபுட் கிட்ட வருது, இல்லைனா 2 minutes நோட்லேஸ், இந்த மாதிரி எல்லாமே உடனடியாக போய்கொண்டு இருக்கும்போது நம்ம எடுக்கிற சில தீர்மானங்கள் கூட உடனடியானதாக இருக்குது. அப்போது யோசிச்சு அப்போவே தீர்மானிக்கணும். இதோட பின்விளைவு எப்படி இருக்குங்கிறத குறித்து கூட நமக்கு ஐடியா இல்லை. பைபிளும் நமக்கு இப்படி ஒரு கேரக்டரை பற்றி கதைக்குது. யோனா புத்தகத்தில் யோனான்னு ஒரு மனுஷன் இருக்கார். அவர் கத்தர் அவருக்கு ஒரு வார்த்தை சொல்லும்போது அந்த வார்த்தையை மீறி அவர் இன்னொரு இடத்துக்கு போகிறாரு. அவர் ஒரு முடிவெடுத்து அந்த முடிவின் படி நடக்கிறாரு. அதனால் அவருக்கு மாத்திரமல்ல, அந்த கப்பல் உள்ளவங்களுக்கும் ஒரு பிரச்சனை நேரிடுது. சில நேரம் நம்ம லைஃப்லேயும் இப்படி தான். நம்ம ஒரு முடிவெடுப்போம், அதால் நமக்கு மட்டுமில்லை, நம்ம கூட உள்ளவங்களுக்கும் பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அப்போ நம்ம எடுக்கிற முடிவுகள் சரியாக இருக்கா? நம்ம சீக்கிரமாக முடிவுகள் எடுக்காதபடிக்கு பொறுமையோடு காத்திருந்து எடுக்கணும். யார்கிட்ட ஆலோசனை கேட்குறதுன்னு தெரியலை, எனக்கு எப்படி என்ன செய்யணும்னு தெரியலைங்கிறவங்களுக்கு பைபிள்னு ஒரு புத்தகம் இருக்குது, ஒரு வார்த்தை இருக்குது. அந்த வார்த்தையின் மூலியமாக உங்களை நீங்கள் ஆராய்ச்சி பார்த்து நல்ல முடிவுகளை எடுத்துகிட்டு அழகான ஒரு லைஃப்பை கோ த்ரூ பண்ணலாம். சில நேரம் நான் இன்றைக்கி உங்களோட பேசுகிற இந்த விஷயங்கள் உங்களுக்கு காரமாக இருக்கக்கூடும். இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் பாசிபிளானு தோணும். ஆனால் தேவனுடைய வார்த்தையின்படி நீங்கள் நடந்தீங்கன்னா எல்லாமே பாசிபிளாக ஸ்வீட்டாக உங்களுக்கு நல்ல ஒரு லைஃப் அமையும். நானும் இப்படி வாழ ஆசைப்படுறேன், என்ன செய்கிறதுன்னு தெரியலைன்னு யோசிச்சு கொண்டு இருந்தால் இன்றைக்கி ஒரு தீர்மானம் எடுங்க. காட் அதுக்குள்ளே உங்களை கைட் பண்ணுவார். காட் பிளஸ் யூ. ஹாவ் அ பிளெஸ்ட் டே.